எங்கப்பா இருக்கேள்? நாழி ஆயிண்டே இருக்கு. பொண்ணு ஆச்சுட்டு சீக்கிரம் வாங்கோ. அப்பதானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சட்டு போட்டு நீ என் வேலையை பாப்பணும்னா வாங்க சீக்கிரம். அவசரப்படாதீங்க ஐயரே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொண்ணோட வரேன். சீக்கிரம் வா. விஜய், எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ வண்டியில இரு. அதுக்கு இல்லப்பா, என் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயமா இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம். வா வா. சரி இந்தா. நாழி ஆயிண்டே இருக்கு, வாங்கோ. வந்துட்டோம்ல. அவ்வளோ லேட் பண்றா. தாலியை கொடுங்க. தாலி இதுல இருக்கு. இந்தா, சீக்கிரம் போய் மாத்திட்டு வா. எங்க போய் மாத்துறது? ரூம் இருக்கு, போ சீக்கிரம். सर्वशाब्दे सर्वमेवदेनाप्नोति सर्वं जयति। ओम गणानान्वा गणपतिं अवामहे कविं कवीनां सतमानं भवति हृदाय प्रवृदेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। दणं दान्यं पशुं दांगो இந்த மாலையை போட்டுங்க. ஓம் தனம் தானியம் பசும் பகுபத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. இந்த கலசத்து மேலே போடுங்க. ओम सर्वशाब्दे सर्वहिदर्थे सर्वमेवदेनाप्नोति सर्वं जयति। इन्दांगो. ओम सदमानं भवति सदाय प्रवृदेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। त्रिमंगलं कट्टुंगो. ओम सर्वमंगलमांगल्ये स्मे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। मांगल्यं दन्दुनानि नामवजीवन हेतूनां லூசு, அறிவு இருக்கா உனக்கு? சூப்பர் கனவு கண்டுட்டு இருந்த. முக்கியமான கட்டத்துல வந்து கெடுத்துட்டியே. யாரு நான் லூசா? 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு பகல் கனவு கண்டுட்டு என்ன லூசுங்கறியா? நீதான் லூசு. ஏய், நான் என்ன கனவு கண்டுட்டு இருந்தேன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. ஏதா இருந்தா என்ன, கனவு கனவு தானே. அதுவும் நீ காண்ற கனவு பகல் கனவு, கண்டிப்பா படிக்க போறது இல்ல. ஏய் வேணா, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு. என் கனவை பத்தி ஏதாவது சொன்ன உன்ன என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா உன்ன? ஏய் ஏய் திவ்யா, நில்லு. ஏய் திவ்யா ஓடாத. ஏய் எங்க எங்க ஓடுற? ஏய் திவ்யா, ஏய் திவ்யா நில்லு. சொன்னா கேளு, ஆட்ட காமிக்காத. கையில மாட்ட. திவ்யா, ஏய் திவ்யா. ஏய் திவ்யா, ஏய் நில்லு. திவ்யா வேண்டாம், ஓடாத. சொல்றது கேளு. ஏய் என்ன என்ன அங்க சத்தம்? என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? இல்லடா, எதுக்குடா அவளை விரட்டிட்டு இருக்க? அம்மா, நான் எதுக்கு அவளை விரட்டுறேன்னு தெரிஞ்சா நீயே 4 சாத்துவமா? நல்லா தூங்கிட்டு இருந்தம்மா, பாரு எப்படி தண்ணி ஊத்திருக்கானு. 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா யாரதான் தண்ணி ஊத்தாம இருப்பாங்க? அம்மா என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? நான் வேணும், நான் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். கனவு கண்டுட்டு இருந்தம்மா. அதுவும் சாதாரண கனவு இல்ல, 100 கோடி ரூபாய் கனவு. 100 கோடி கனவா? என்னடா சொல்ற? அம்மா ரேணுகா இல்லம்மா, ரேணுகா. அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு கனவு கண்டம்மா. ஒரே நிமிஷம் விட்டுருந்தா தாலி கட்டிருப்பேன். அதுக்குள்ள வந்து தண்ணிய ஊத்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஏண்டி, கொஞ்சமாவது அறிவு இருக்க உனக்கு? அவன் என்ன கனவு கண்டுட்டு இருக்கான்னு கூட தெரியாம எதுக்கடி தண்ணி ஊத்துன? அம்மா, மத்தவங்க காண்ற கனவை தெரிஞ்சுக்க முடியாதுமா. பாருமா பாருமா, செய்யறதையும் செஞ்சுட்டு உன்னையே எதிர்த்து பேசுறா. அதானே, என்னையே எதிர்த்து பேசுறியா? போடி அந்த பக்கம். பிள்ளையோட கனவை கழிச்சிட்டு பேசுறா பேச்சு. போடி அந்த பக்கம். கண்ணா,
நீ மறுபடியும் போய் தூங்குப்பா. எப்படியாவது அந்த கனவை கண்டினியூ பண்ணு. ரேணுகா கழுத்துல தாலி கட்டுறது மட்டும் பாரு. சரிம்மா. டே நில்லு ம்? இரு. என்னம்மா? ஒரு நிமிஷம் இங்க வா. கடவுளே, என் மகன் கண்ட அந்த கனவு அப்படியே பலிக்கணும். சரி நீ போ. ம், சரிம்மா. டே ஒரு நிமிஷம் இங்க வா. மறுபடியும் என்னம்மா? இல்லடா, அந்த பெட் தான் நனைஞ்சு போச்சுல்ல, நீ ஏன் ரூமுக்கு போய் ஏன் பெட்ல படுத்துக்கோ. ஆ? இல்லம்மா, நான் அந்த பெட்லயே படுத்துக்கிறேன். வேற எங்கேயாவது படுத்து கனவு வரலனா? ஓ ஆமாமா, அதுவும் சரிதான். நீ நனைஞ்ச இடத்துலயே அப்படியே ஆங்கிள் மாறாம அப்படியே படுத்துக்கோ. ம், சரிம்மா. எல்லாம் இவ்வளவுதான். டே ஒரு ஆட் பிரேக்கா நினைச்சுக்கோப்பா. போ கண்டினியூ பண்ணு. ஒண்ணா? கடவுளே, அந்த 100 கோடி அப்படியே கொட்டணும். என்ன இங்க கதா காலட்சேபம் நடக்குது? ஆ? என்ன விஷயம்? எல்லாம் அந்த எம்பி போன விஷயம் தாங்க. ஏண்டா இத்தனை வருஷமா எம்பி பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்பா. டேய், சும்மா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது மைசான். ஆக்ஷன்ல இறங்கணும். இல்லைன்னா கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருமா. சும்மா இரு. இங்க பாரு, டேய், நீ அந்த எம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ, 100 கோடி ரூபாய் சொத்து கைக்கு வரும். அப்படி நான் கெட்டப் எல்லாம் மாத்தி ஜாலியா இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற கல்பனை நாடுகள்ல வைக்க போறீங்களா? டேய் டூர் போறேன்னு சொன்னேன். அப்ப நானு கண்டிப்பா நீ இல்லாதியா? டேய் கண்ணா, வர தை மாசத்துக்குள்ள அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பா. ஆமா, காலேஜ் திறந்துருச்சே, ஹாஸ்டல்ல போய் அவளை பாத்தியா? இல்லம்மா, இனிமேதான் போகணும். என்னது? இனிமே தான் போகணுமா? டேய், நீ ஆடி அசைஞ்சு போயிட்டு இருந்த. அந்த எம்பி தன் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாத்துருவான். எனக்கு வயசு இல்லாம போச்சு. என்னது? அப்ப கழுதிய கூட கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு புள்ளைய வளர்க்கற லட்சணம். டேய், நீ தான் உருப்பிடலன்னா உன் புள்ளைய ஏண்டா உன்ன மாதிரியே வளர்க்கற? அம்மா, இதுல நீ தலையிடாத. இது என் பர்சனல் விஷயம். என் பிள்ளைய நான் எப்படி வேணாலும் வளர்ப்பேன். வளப்ப எப்படி வேணாலும் வளப்ப. டேய், அவ உனக்கு மட்டும் புள்ளை இல்லடா, எனக்கும் பேரன். என் புருஷனோட வாரிசு. விஜயரங்கங்கிறவரோட பேரை சுருக்கி அழகா விஜய்னு வச்சிருக்கேன். ஆமா, வாரிசுன்னு பேரு தான். 1000 ரூபாய் செலவு கேட்டா 2000 கேள்வி கேட்டு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. இதுல உரிமை வேற கொண்டாடுறீங்க. ஏய், உனக்காவது 100 ரூபாய் கிடைக்குது, எனக்கு அதுவும் கிடையாது. இலவச அட்வைஸ் தான். ஏதோ காய்கறி வாங்க போகும்போது கிடைக்கிற கமிஷன்ல இத்தனை வண்டி ஓடிட்டு இருந்தது. இப்ப கிரெடிட் கார்டுக்கு மாறினதுனால காசை கண்ணிலேயே பார்க்க முடியல. இந்தடா குடுமா, நல்ல கைய ஏந்திக்க. அப்பனும் புள்ளையும் உன்னை தெரிஞ்சுக்குங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அத செலவழிக்க தெரிஞ்சுக்க கூடாது. அது ஆளையே அழிச்சிடும், தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு ஒண்ணும் அடிய மருமகளே. அத்தை, அங்க என்ன முணுமுணுப்பு? ஒண்ணு இல்ல அத்தை. ஒண்ணுமில்லன்னு உன் புள்ள ஒண்ணுமில்லாம போயிட போறான். அத்தை, உன் மாமனார் எழுதி வச்சுட்டு போன உயிரை பத்தி உனக்கு தெரியும்ல? உன் புருஷனோ உன் மகனோ சுயமா சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னு பொறுப்பா இருந்தாதான் இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் என் காலத்துக்கு அப்புறம் தான். இல்ல இந்த வீட்டை தவிர மத்த சொத்துக்கள் எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கோ இல்ல அரசாங்கத்துக்கோ போய் சேர்ந்துரும். பாத்துக்கங்க. சரிங்க அத்தை. தூக்கி போடுறாங்க. அதுக்கு முன்னாடி சொத்து கித்துன்னு வாய திறந்தீங்க, என் ஆஸ்தியில இருந்து கிழிஞ்சு போன 10 ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஜாக்கிரதை. சந்தோஷமா. டேய், கேட்டியாடா? சீக்கிரமா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ற வழியை பாரு. என்னடா பெருசா யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல இருக்கவங்க தான் எவன் சொத்தை புடுங்கி எப்படியெல்லாம் சொகுசா வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீயுமா? போய் வண்டி எடு. தாலுகா ஆபீஸ் வரைக்கும் போகணும். எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்திருப்பா. கேட்டல்ல, சீக்கிரமா ரேணுகாவை கூட்டிட்டு வர வழியை பாரு.
எல்லாரும் அந்த 100 கோடி ரூபாய் மேலதான் நம்மள மாதிரியே பைத்தியமா கண்ணை வச்சிருக்காங்க. சரி, கூடிய சீக்கிரமே அதை அடைஞ்சு காட்டுறேன். ரேணுகா, என்ன கொஞ்சம் பாடி ஸ்ப்ரே இருந்தா கூட. அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் வரலையேன்னு. புடி. தேங்க்ஸ் டி. ரெடியா? ஆ. காயத்ரி, இந்த சுப்புவை எங்க காணோம்? தெரியலடி, கீழே எங்கேயாவது போயிருப்பா. இன்னைக்கு அவ காலையில இருந்து சரியில்லப்பா. ஏதாச்சும் சொல்ற? காலையில எந்திரிச்சதுல இருந்தே அவ என்கிட்ட சரியாவே பேசலப்பா. நான் பேசினப்ப கூட ஒரு வார்த்தை அரை வார்த்தையில தான் பதில் சொன்னா. என்னவோ விஷயம் இருக்கு. சம்திங் ராங். அவ கொஞ்சம் டல்லா இருக்கிறத நானும் கவனிச்சேன். பட் சீரியஸா எடுத்துக்கல. ஏய், சீரியஸா எடுத்துக்கணும்டி. இந்த வயசுல ஆட்டிடியூட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது வெறும் காதல் வியாதியா தான் இருக்கணும். தகுந்த நடவடிக்கை எடுப்பது மிக மிக அவசியம். என்ன சொந்த அனுபவமா? அப்படியே வச்சுக்கலாம். பட் இஷ்யூ இப்ப அது இல்ல. வா, இப்ப அவ எங்க இருக்கான்னு பாக்கலாம். ஏய், பாத்தியா? காதலன பறி கொடுத்த மாதிரி நிக்கிறத. ஏய், என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? சும்மா தான் நிக்கிறேன். ஏய், சொல்றி, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் காலையில இருந்து டல்லா இருக்க? டல்லாவா? அதெல்லாம் இல்லையே, நார்மலா தான் இருக்கேன். இல்ல, நீ ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்க. சொல்லு, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. சரி, வா, ரூம்க்கு போலாம். நான் வரல. ஆட்டி, வா போலாம். வா. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு பிரச்சனையே இல்லையே. அப்புறம் எதுக்கு எங்களை அவாய்ட் பண்ணிட்டு அங்க போய் நின்னுட்டு இருக்க? நான் யாரையும் அவாய்ட் பண்ணல. இன்னைக்கு சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிட்டேன். அதனால ரூம்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சும்மா அப்படியே போயிருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. கேட்டியாடி எப்படி கதை அளக்குற பாரு. ஏ, இதுக்கு முன்னாடிலாம் நீ குளிச்சு ரெடி ஆனதே இல்லையா? அப்பெல்லாம் இந்த ரூம்ல தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சா? இவ நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்படியே சும்மா போயிருந்தேன். கை நீட்டு. எதுக்கு? நீட்டுன்னு சொல்றல. நான் மாட்டேன். இப்ப நீட்ட போறியா இல்லையா? சாரி, காலேஜ் ஃபர்ஸ்ட் லேட்டா போக கூடாது. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. கை நீட்டு. சாரி, நான் லேட்டா போகல. ஏய், விடு. ஏய், 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 நில்லு. ஏய், எங்க ஓடுற? நில்லு. புடி. ஏய், கைய காட்டு. ஏய், நில்லுடி. இப்ப நிக்க போறியா இல்லையா? கைய நீட்டு. மாட்டேன். நீட்டு. மாட்டேன். நீட்டுன்ற. இதுதான் விஷயமா? மருதாணி செவக்கலன்னு தான் காலையில இருந்து பம்பிட்டு இருந்தியா? ஆமா, யார நினைச்சு மருதாணி வச்ச? நான் யாரையும் நினைக்கலையே. அப்படியே ஃபீல் பண்ற? விட்டுடு. அடுத்த முறை யாரையாவது நினைச்சு வை, கண்டிப்பா செவக்கும். ஏண்டி, மருதாணி செவக்கலன்னு யாராவது மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்களா? என் கூட சேர்ந்துதான் நீங்க 2 பேரும் வச்சீங்க. உங்களுக்கு மட்டும் நல்லா செவந்திருக்கு. அது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி செவக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்க பாரு. வா, காலேஜுக்கு போலாம். வா. ஏய், நில்லு. ஆமா, நீ யார நினைச்சு மருதாணி வச்ச?
என்ன அவளுக்கு அடுத்து நானா? அப்படிதான் வச்சுக்கோயேன். சொல்லு. அதெல்லாம் என் மனசுல யாரும் கிடையாது. நான் யாரையும் என் மனசுல அலோவ் பண்றதில்ல. எங்க அப்பா யார சொல்றாரோ அவரோட தான் என் கல்யாணம். போதுமா? உன் சந்தேகம் தீந்துருச்சா? இப்ப காலேஜுக்கு போலாமா? உன்னை நினைச்சு பரிதாபப்படுறதா இல்ல பெருமைப்படுறதானே தெரியல. நீ ஒன்னும் பண்ண வேணா, காலேஜுக்கு போலாம் வா. இன்னும் 3 மாசத்துல உன் கஷ்டமெல்லாம் தீந்துரும். அதுக்கப்புறம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். எதை பத்தியும் கவலைப்படாத. ஜக்கம்மா சொல்றா, தைரியமா போ. ஆனா ஒண்ணு, நான் சொன்ன பரிகாரத்தை கரெக்டா செஞ்சிடணும். பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாரு, உன் வாழ்க்கை ஓஹோன்னு அமையும். எதை பத்தியும் கவலைப்படாத, தைரியமா போ. எழுதி வச்சுக்கோ, இன்னும் 3 மாசத்துல உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். ஏய், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க வாங்கல. என்ன ஜோசி பார்த்துட்டு போலாமா? ஏன், உனக்கு எப்படிப்பட்ட புருஷன் வர போறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? அதெல்லாம் இல்லப்பா. இன்னைக்கு முதல்ல காலேஜுக்கு போறோம்ல, இந்த வருஷம் எப்படி இருக்கும், நம்ம ஒழுங்கா பாஸ் பண்ணுவோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ வேணா போய் பாரு. நான் மட்டும் எப்படிப்பா போறது? ப்ளீஸ்பா, நீங்களும் வாங்கல. ஓகே ரேணுகா, இவ எப்படியும் நம்மள காலேஜுக்கு போக விட மாட்டா. பார்த்துட்டே போலாம். ஓகே வாங்க தாய்ங்களா, வாங்க உட்காருங்க. உங்க வாழ்க்கையில உள்ள நல்லது கெட்டது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கலாம். என்ன எல்லாம் கரெக்டா இருக்குமா? என்னதாய் இப்படி கேட்டுப்புட்ட? தலைமுறையா இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 7 தலைமுறையா இதுதான் எங்க குலத்தொழில். காசு பணத்துக்காக பொய் சொல்ல மாட்டோம். சும்மா இரு. நீங்க பாருங்க. உங்க 2 பேர் கை நீட்டுங்க. நீட்டுங்க, நீட்டுமா. நீங்க 3 பேரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தாலும் தாம்பூலத்துல சேர்ற வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மாதிரி ஒத்துமையா ஒன்னா இணைபிரியாத தோழிகளா இருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டாருடி. சும்மா இருக்கியா நீ கொஞ்சம்? நீங்க பாருங்க. இன்னைக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிற நீங்க நாளைக்கு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்க பிடிக்காம பிரிய போறீங்க.